காசாவில் இருந்த ஒரு கஃபேவை குறிவைத்து தாக்கியிருக்கிறது இஸ்ரேல். புகைப்பட பத்திரிகையாளர் இஸ்மாயில் அபு ஹதாப், ஓவியர் பிரான்ஸ் அல் சல்மி உட்பட 39 பேரை இஸ்ரேல் ராணுவம் இதன் மூலம் கொன்றிருக்கிறது. இந்த சூழலில்தான் மீண்டும் பேசு பொருளாகியிருக்கிறது ப்ராஜெக்ட் நிம்பஸ். ப்ராஜெக்ட் நிம்பஸ் என்பது இஸ்ரேலிய அரசாங்கத்தின் பெரிய அளவிலான கிளவுட் கம்ப்யூட்டிங் முயற்சியாகும். 2021 ஏப்ரலில் இஸ்ரேலிய நிதி அமைச்சகம் கூகுள் மற்றும் அமேசான் நிறுவனங்களுக்கு $1.2 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை வழங்கியது. இந்த ஒப்பந்தம் அரசு நிறுவனங்கள், பாதுகாப்புத்துறை மற்றும் பிற துறைகளுக்கு மேம்பட்ட கிளவுட் உள்கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் திறன்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டு அமைக்கப்படுகிறது என சொல்லப்பட்டது. இந்த திட்டம் நிதி, சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் கல்வி போன்ற துறைகளுக்கு சேவை செய்வதாக கூறப்பட்டாலும் உண்மையில் இது பாலஸ்தீனிய மக்களின் வாழ்க்கையை இஸ்ரேல் ஸ்கேனருக்குள் கொண்டு வரப்பட்டதாக பேசப்பட்டது. கிளவுட் அடிப்படையிலான செயற்கை நுண்ணறிவு கருவிகள், முக அடையாளம் கண்டறிதல், தானியங்கு படம் வகைப்படுத்துதல் போன்ற தொழில்நுட்பங்களை செயல்படுத்துகின்றன. கூகுள் மற்றும் அமேசான் ஊழியர்கள் இதற்கு எதிராக 3 ஆண்டுகளுக்கு முன்பே போராட்டங்களை நடத்தியுள்ளனர். இந்த திட்டம் பாலஸ்தீனிய காசா மக்களை சட்டவிரோதமாக கண்காணிக்க உதவுகின்றன. இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு இத்தகைய திட்டங்கள் ஆதரவளிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொழில்நுட்பம் என்பது எல்லோருக்கும் பயன்பெறும் ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். மாறாக ஒரு சாரரை கொல்ல இன்னொரு குழுவால் ஒன்றை பயன்படுத்த முடியும் என்றால் அது விஷம்தான். 2023 அக்டோபர் 7 தொடங்கிய இஸ்ரேலின் காசா மீதான போரில் கடந்த 2 ஆண்டுகளில் நடந்த மனித அழிவு இதயத்தை உலுக்கும் வகையில் உள்ளது. 2025 ஜூன் 25 வரையிலான கணக்கின்படி 58,400க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காசா சுகாதார அமைச்சகத்தின் கணக்குப்படி இறந்தவர்களில் சுமார் 80% பொதுமக்கள் என்று மதிப்பிட்டுள்ளனர். இதில் இறந்தவர்களில் 70% பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுமார் 18,000 குழந்தைகள் இந்த போரில் உயிரிழந்துள்ளனர். 180 பத்திரிகையாளர்கள், 120 கல்வியாளர்கள் மற்றும் 224க்கும் மேற்பட்ட மனிதாபிமான உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர்.